வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம கெட் அப்படின்ற வேர்டை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். 20 ways to use get, 10 ways to use get இந்த மாதிரிலாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய யூசேஜஸ் இருக்கு. ஆனா ரொம்ப பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 7 யூசேஜஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இதை நம்ம வந்து ஸ்போக்கன்ல தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து மோர் ஃபார்மல் வே கிடையாது. ஸோ அதனால இதை பொதுவாக ரிட்டர்ன்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கெட்டுன்றத கிடைத்தல், பெறுதல், எனக்கு கிடைச்சிருச்சு, நாளைக்கு கிடைக்கும், அவர் பெற்றுள்ளார், இந்த மாதிரியெல்லாம் மீனிங்ல கிடைத்தல், பெறுதல்ங்கிற மீனிங்ல நம்ம வந்து கெட்டை யூஸ் பண்ணுவோம். கெட் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் காட், அதோடைய தேர்ட் ஃபார்மும் காட். அதே காட்டன்னு வேணாலும் சொல்லலாம். பொதுவாக யூகே இங்கிலீஷ்ல காட்டன் யூஸ் பண்ணுவாங்க, யூஎஸ் இங்கிலீஷ்ல காட்டன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால எதை வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவளுக்கு மாதம் 20,000 ரூபாய் கிடைக்கிறது. ஸோ கிடைக்கிறது அதுக்கு தான் நம்ம வந்து கெட்ன்ற வேர்டை யூஸ் பண்ண போறோம் இல்லையா? ஸோ அவளுக்கு கிடைக்கிறது, மாசம் மாசம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷி கெட்ஸ் ₹20,000 a month. இந்த இடத்துல a monthன்னு சொல்லியிருக்கோம். இதே நம்ம வந்து பெர் மந்த்னு வேணாலும் சொல்லலாம். She gets ₹20,000 per monthன்னு சொன்னாலும் சரி, she gets ₹20,000 a monthன்னு சொன்னாலும் சரி. அடுத்தது அவனுக்கு ஒரு புது கார் கிடைச்சிருக்கு. இந்த கிடைச்சிருக்குங்கிறத நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை யார்கிட்ட இருந்து கிஃப்டா வந்துச்சு, காசு கொடுத்து வாங்கல, சும்மா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வேணாலும் நம்ம வந்து கெட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அவனுக்கு கிடைத்தது அப்படிங்கிறப்ப அது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ he got a brand new car. நியூ, பிராண்ட் நியூ, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் இப்போ தெரிஞ்சுக்குவோம். நியூ அப்படின்னா அந்த மாடல் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பட் நான் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நியூங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டுக்கே இப்போ தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அதை வந்து பிராண்ட் நியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ he got a brand new car. அடுத்தது உங்களுக்கு உங்க சர்டிஃபிகேட்ஸ் நாளைக்கு கிடைக்கும். ஸோ கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு you will get. So you will get your certificates tomorrow. ஸோ அடுத்த சென்டென்ஸ், என் தந்தை 1990ல அவங்க அம்மா கிட்ட இருந்து இந்த வீட்டை கிடைக்க பெற்றார். அவங்க அம்மா வந்து இதை அவருக்கு கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்ற மீனிங்ல தான் இந்த சென்டென்ஸ் இருக்கு. ஸோ என் தந்தைக்கு இந்த வீடு கிடைக்க பெற்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ மை ஃபாதர் காட் திஸ் ஹவுஸ். இந்த இடத்துல நம்ம பில்டிங்கை பத்தி பேசுறதுனால ஹவுஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். So my father got this house from his mother in 1990. எப்போங்கிறத நம்ம கடைசியா தான் சொல்லணும். So my father got this house from his mother in 1990. அடுத்தது அவரு இந்த பிளானுக்கான, இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை பெற்றிருக்கிறார், கிடைத்துள்ளது, அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சு இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பெற்று இருக்கிறார், வந்து இருக்கிறார், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவர்ன்றதுனால he has got the approval, ஒப்புதல்ங்கிறதுக்கு அப்ரூவல். he has got the approval for the plan. இதுக்கான, அதுக்கான அப்படின்னு அந்த ஆன, இதுக்காக, அதுக்காக அப்படிலாம் சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபார் அப்படின்ற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி ஒரு நவுனோட சேர்த்து யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபாரை யூஸ் பண்ணுவோம். ஸோ he has got the approval for the plan. அடுத்தது get to. இதை வந்து நம்ம ரீச், அரைவ் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். போய் சேர்ந்தேன், இல்லை வந்து அடைந்தேன், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து கெட் டுவை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ரீச்சுக்கும் அரைவுக்கு கெட் டூக்கு இந்த மூணுக்குமே கூட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எந்த சுச்சுவேஷன்ல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதை வந்து ஒரு தனி வீடியோவாவே நான் சொல்றேன். இங்க வந்து நம்ம வந்து காமனா எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்றேன். ஸோ ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம், அதாவது ரொம்ப லேட் ஆகி வீட்டுக்கு போய் சேர்றது, ரொம்ப டிராஃபிக்ல மாட்டி போய் சேர்றது, ஒரு வழியா வந்து சேர்ந்தேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து இந்த கெட் டு அப்படிங்கிற வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். போய் சேர்ந்தேன், வந்து அடைந்தேன், இந்த மாதிரி மீனிங்ல. ஸோ நாங்கள் 9 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம், ஒரு வழியா வந்து சேர்ந்தோம், அந்த மாதிரி மீனிங்ல இங்க சொல்றோம் நம்ம. ஸோ வந்தோம் அப்படிங்கிறது இங்க பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால we got to. பொதுவா எந்த இடத்த சொல்றோமோ அதுக்கு முன்னாடி நம்ம get to அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல அதோட பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால got to அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ we got to the railway station at 9 o'clock. அடுத்த எக்ஸாம்பிள்,
நீங்க உங்க வீட்டுக்கு எப்ப வந்தீங்க? ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எப்ப வந்து சேர்ந்தீங்க? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்ப எப்பதான் வந்தீங்க? அந்த மாதிரி கேட்போம். ஸோ அதுக்கு தான் இங்க வந்து கெட் டூ அப்படின்ற வேர்ட யூஸ் பண்றோம். ஆனா, ஹோம் அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி பொதுவா டூன்றத ப்ரப்போசிஷன நம்ம யூஸ் பண்றது இல்ல. அதனால தான் இந்த இடத்துல டூ இல்லாம இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹோம் தவிர வேற ஏதாவது ஒரு பிளேஸ நம்ம சொன்னோம்னா, அப்ப நம்ம கெட் டூன்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நேத்து எப்ப வந்தீங்க? ஸோ நேத்துன்றதுனால பாஸ்ட் டென்ஸ், எப்போங்கிறதுக்கு வென். இந்த இடத்துல வென் டிட் யூ கெட் ஹோம் எஸ்டர்டே? அவர் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. இன்னும் வந்து சேரல அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல ஆஃபீஸ்ன்றதுனால காட் டூ த ஆஃபீஸ். இந்த இடத்துல ஆஃபீஸ்ன்னு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல டூவோட சேர்த்து தான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இன்னும் வந்து சேரவில்லை அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து எட் யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஹி ஹாசன்ட் காட் டு த ஆஃபீஸ் எட். அடுத்தது கெட்ட நம்ம வந்து டு பிகம், இப்படி ஆயிடுச்சு, இப்படி வந்துருச்சு, இப்படிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எனக்கு கோவம் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து கெட்ன்ற வேர்ட யூஸ் பண்ணலாம். அதாவது டு பிகம் அதுக்கு பதிலா நம்ம வந்து கெட்டுங்கிற வேர்ட யூஸ் பண்ணலாம். எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ காட் ஆங்க்ரி. இப்ப எனக்கு தூக்கம் வந்துருச்சு, இல்ல எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ காட் ஸ்லீப்பி. எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஐ காட் டயர்ட். எனக்கு வருத்தம் ஆயிடுச்சுன்னா ஐ காட் அப்செட். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விதமா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் இருட்டாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இருட்டாகி கொண்டிருக்கிறது. சாயந்தரம் நேரம் ஆயினா டார்க் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப நம்ம சொல்லுவோம். ஸோ இத வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். இருட்டாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ இட்ஸ் கெட்டிங் டார்க்கர். இதே மாதிரி குளிராக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா குளிர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்றதுக்கு இட் இஸ் கெட்டிங் கோல்ட். அதே மாதிரி அது சூடாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் கெட்டிங் வார்மர். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது கெட்ன்றத நம்ம வந்து எடுத்துட்டு வர்றது அப்படின்ற மீனிங்ல நம்ம சொல்லுவோம். கொண்டு வா, எடுத்துட்டு வா, இப்படி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து கெட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். பொதுவா அதுக்கான கரெக்டான வேர்டு வந்து என்னன்னா பிரிங். பிரிங்னா எடுத்துட்டு வா. ஃபெச் அப்படின்னா போய் எடுத்துட்டு வா. ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்க ரூம்ல இருக்காங்க, இங்க இருந்து சொல்றோம், ரூம்ல இருந்து அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதா இருந்தா பிரிங் இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பக்கத்துல இருக்க ஒருத்தர்கிட்ட ரூமுக்கு போய் எடுத்துட்டு வா, அப்ப வந்து டூ வே, போறது வர்றது ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃபெச் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இந்த பிரிங், ஃபெச் ரெண்டுக்கும் காமனா நம்ம வந்து கெட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி பொருட்களை மட்டும் இல்ல, பீப்புளை வேணாலும் போய் கூட்டிட்டு வா, அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி மீனிங்லயும் இந்த பிரிங் அண்ட் ஃபெச்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கெட்டை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். என் ஸ்வெட்டரை ரூம்ல இருந்து கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ பக்கத்துல இருக்க ஒருத்தரை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி, இல்லை ரூம்ல நிக்கிறவரை கொஞ்சம் அங்கேருந்து எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி. ஸோ ரெண்டுக்குமே காமனா நம்ம வந்து கெட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க முடியுமா அப்படின்னு கேட்குறோம், அதனால கேன் யூ. ஸோ கேன் யூ கெட் மீ ஸ்வெட்டர் ஃப்ரம் த ரூம்? ரூம்ல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அங்கேருந்து இங்கேருந்து அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ கேன் யூ கெட் மீ ஸ்வெட்டர் ஃப்ரம் த ரூம்? அடுத்தது இதே மாதிரி மீனிங்ல அவ எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டுட்டு வந்தா, எனக்கு ஆஃபர் பண்ணா. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி சொல்ற மாதிரி இது வந்து ரெக்வெஸ்ட், கொஞ்சம் கொண்டுட்டு வர முடியுமா அந்த மாதிரி ரெக்வெஸ்ட்ல அடுத்தவங்க நமக்கு ஆஃபர் பண்றது, இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து இந்த கெட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டுட்டு வந்தா. ஸோ அவன்றதுனால ஷி காட் மீ அ கப் ஆஃப் காஃபி. அடுத்தது நம்ம கெட்டை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மீனிங்ல. சொன்ன மாதிரி இது ஃபார்மல் வே கிடையாது, வெறுமனே ஸ்போக்கன்ல மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஐ டோன்ட் கெட் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னு சொன்னோம்னா உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வரும். இதே நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட், இல்ல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லென்த்தியா சொல்லாம நீங்க சொல்றது எனக்கு புரியலங்கிறத சிம்பிளா ஐ டோன்ட் கெட் யூ, ஐ டோன்ட் கெட் யுவர் கொஸ்டின், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லலாம். உங்க கேள்வி எனக்கு புரியல, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து ஐ டோன்ட் கெட் யூ, ஐ டோன்ட் கெட் யுவர் கொஸ்டின், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு காட் இட் அப்படின்னு சொன்னாலே போதும். அதே மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கறதுக்கு டூ யூ கெட் மீ,
அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏதோ ஒரு ஜோக் எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு மட்டும் புரியலனாக்க, "உனக்கு ஜோக் புரியுதா?" அப்படின்னு கேட்கறதுக்கு, "டு யூ கெட் த ஜோக்?" அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த இடத்துல இந்த கெட்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மீனிங்ல. ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கறதா நம்ம டு யூ கெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டு யூ கெட் த ஜோக்? அதே மாதிரி நான் சொல்ல வர்றது உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹோப் யூ காட் மை பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம வந்து சாதாரணமா பேசுறப்போ காமனா நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த கெட்டை நம்ம வந்து ஹேவ் காட்ன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி ஹேவ், ஹேஸ், ஹேட் அந்த வீடியோலயே கூட என்கிட்ட இருக்கு, என்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹேவ் காட், ஷி ஹேஸ் காட் இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே தான் நம்ம இங்க திரும்ப சொல்ல போறோம். என் முதுகுல ஒரு பயங்கர வலி ஏற்பட்டுள்ளது. ஸோ ஏற்பட்டு இன்னமும் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அந்த மீனிங்ல வேணாலும் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வேணாலும் நம்ம வந்து இந்த ஹேவ் காட், ஹேஸ் காட்ன்றதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு முதுகுல ரொம்ப வலி இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு முதுகுல ஒரு வலி ஏற்பட்டுள்ளது அந்த மீனிங்ல சொன்னாலும் சரி. ஸோ ஐ ஹவ் காட் அ டெரிபிள் பெயின் இன் மை பேக். இதே நம்ம ஐ ஹவ் காட் அ பேக் பெயின் அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். அடுத்து நாம கெட்ன்ற வேர்டை மேக் சம்திங் ஹேப்பன் அப்படின்ற மீனிங்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அதை செய்து முடி அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ இந்த வந்து செய்து முடி அப்படிங்கிறதுக்கு கெட் இட் டன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உன்னோட பைக் ரொம்ப நாளாக ரிப்பேர் ஆகாமல் இருக்கு பாரு, அதை வந்து சரி பண்ணு, அதை செஞ்சு முடி, அந்த பைக் ரிப்பேர் பண்ணுறதை செஞ்சு முடி அப்படின்றதுக்கு. அதை நீ தான் செய்யணும்ல, அதை வேற யார்கிட்டயாவது கொடுத்து செய்ய சொல்றதா இருந்தாலும் சரி. ஸோ கெட் யுவர் பைக் ரிப்பேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கெட் யுவர் ஹேர் கட், முடிய நீயே வெட்டிக்க முடியாது. இப்போ கட் யுவர் ஹேர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், யார்கிட்டயாவது போய் ஹேர் கட் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ கெட் யுவர் ஹேர் கட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி உன்னுடைய வேலைகளை முடிச்சு வை அப்படின்னு சொல்றதுக்கு கெட் யுவர் ஒர்க் டன். ஸோ இதே வந்து என்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு காட் மை ஒர்க் டன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கொஞ்ச நாள் முடியாத ஒரு ஒர்க்கை முடிச்சு வை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து கெட்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கெட் அப்படின்ற வேர்டை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். பட் இந்த லிஸ்ட் இதோட முடியல. இன்னும் கெட்டை வந்து ஃப்ரேசஸாக யூஸ் பண்ணுறது, லைக் கெட் இன், கெட் அவுட், கெட் அப், இந்த மாதிரிலாம் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ கெட்டை யூஸ் பண்ணின ஃப்ரேசஸை நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.